ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஏபிஎல் ஃபிசிக்ஸ். நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, அலகு 1 நிலை மின்னியலில் உள்ள ஒரு முக்கியமான 3 மதிப்பெண் வினாதான். இணைத்தட்டு மின்தேக்கியின் மின்தேக்கு திறன். இப்போ இந்த கொஸ்டினில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு மின்தேக்கின்னா என்ன, அப்புறமா மின்தேக்கு திறன்னா என்னன்றது தெரியணும் இல்லையா? முதல்ல நாம் மின்தேக்கின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மின் துகள்கள் மற்றும் மின் ஆற்றலை சேமிக்க உதவும் கருவிதான் மின்தேக்கி. மின் துகள்கள் அப்படிங்கிறது நேர்மின் துகளா இருக்கலாம் அல்லது எதிர்மின் துகளா கூட இருக்கலாம். அந்த மின் துகள்களையும் மின் ஆற்றலையும் சேமித்து வைக்கக்கூடிய கருவிதான் இந்த மின்தேக்கி. மின்சாரத்தை கடத்தக்கூடிய 2 உலோக தட்டுகளை சிறிய இடைவெளி விட்டு பிரிச்சு வச்சிருக்கக்கூடிய இந்த அமைப்பை தான் நாம மின்தேக்கின்னு சொல்றோம். அது மட்டும் இல்லாம இந்த 2 தட்டுகளையும் ஒண்ணுக்குன்னு இணையா வச்சிருப்பாங்க. அதனால தான் இதுக்கு இணைத்தட்டு மின்தேக்கின்னு பேரு. இந்த மின்தேக்கியை நாம எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸ்லையும் அறிவியல் தொழில்நுட்ப துறையிலையும் பயன்படுத்துறோம். இப்போ உங்களுக்கு மின்தேக்கின்னா என்னன்னு நல்லாவே புரிஞ்சிருக்கும். அடுத்ததா ஒரு மின்தேக்கியோட மின்தேக்கு திறன்னா என்னன்றத பார்க்கலாமா? ஒரு மின்தேக்கியால எவ்வளவு மின் துகள்களை சேமித்து வைக்க முடியுதோ அந்த திறனை தான் நாம மின்தேக்கு திறன்னு சொல்றோம். மின்தேக்கியோட மின்தேக்கு திறனை நாம சீன்னு சொல்றோம். அப்புறமா இங்க Q அப்படிங்கிறது மின் துகள்களோட மின்னூட்ட மதிப்பு, V அப்படின்னா கடத்திகளுக்கு இடையே நிலவும் மின்னழுத்த வேறுபாடு. இப்போ உங்களுக்கு இந்த வாய்ப்பாட்டில் உள்ள ஒவ்வொரு குறியீடும் என்னன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா? அதை வச்சு மின்தேக்கியின் மின்தேக்கு திறன்னா என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அந்த தட்டில் உள்ள மின் துகள்களின் மின்னூட்ட மதிப்புக்கும் தட்டுகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாட்டுக்கும் இடையே உள்ள தகவு தான் மின்தேக்கு திறன். சரி, இப்போ உங்களுக்கு மின்தேக்கினா என்னன்னு தெரியும், அதே மாதிரி மின்தேக்கு திறன்னாலும் என்னன்றது தெரியும். இனிதான் நாம இணைத்தட்டு மின்தேக்கியோட மின்தேக்கு திறனை கண்டுபிடிக்க போறோம். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். நான் இப்பதான் உங்களுக்கு சொன்னேன், மின்தேக்கியோட மின்தேக்கு திறனுக்கான வாய்ப்பாடு C = Q/V அப்படின்னு. அதுதான் ஏற்கனவே நாம பார்த்துட்டோமே, அப்புறமா புதுசா என்ன பார்க்க போறோம்னு நீங்க கேட்கலாம். இந்த படத்துல பாருங்க, இந்த 2 உலோக தட்டுகளுக்கும் இடையில ஒரு மின் கலனை இணைச்சிருக்காங்க. இந்த மின் கலனை இங்க இணைச்சதுமே இந்த 2 தட்டுகளுக்கும் இடையில ஒரு மின்னழுத்த வேறுபாடு உருவாகுது. இந்த மின்னழுத்த வேறுபாடு வியோட மதிப்பை எடுத்துட்டு போயிட்டு நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச C = Q/V வாய்ப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த வில பிரதியிட்டு நமக்கு கிடைக்கக்கூடிய மின்தேக்கு திறன் சியோட புது வாய்ப்பாட்டை தான் நாம இங்க கண்டுபிடிக்க போறோம். இப்போ இந்த படத்துல பார்த்தீங்கன்னா 2 உலோக தட்டுகள் இருக்குது. இந்த 2 உலோக தட்டுகளும் ஒன்றுக்குன்னு இணையா இருக்குது. இந்த அமைப்பு தான் இணைத்தட்டு மின்தேக்கி. இப்போ இந்த 2 தட்டுகளுக்கும் இடையே உள்ள தொலைவு தான் இந்த D. இந்த தட்டுகளோட குறுக்கு வெட்டு பரப்பளவை நாம ஏன்னு எடுத்துக்கிறோம். இனி இந்த 2 தட்டுகளுக்கும் இடையில ஒரு மின் கலனை நாம இணைக்க போறோம், அதாவது பேட்டரி. இந்த மின் கலனை இங்க இணைச்சதுமே நமக்கு இந்த 2 தட்டுகளுக்கும் இடையில மின்னழுத்த வேறுபாடு V உருவாகுது. மின்கலனோட நேர்மின் குறியில இருந்து நேர் மின்னூட்டம் நமக்கு இந்த தட்டுக்கு போகுது. அதனால இந்த முதல்ல இருக்கக்கூடிய இந்த தட்டுல நமக்கு நேர் மின்னூட்டம் +Qவும், அதுக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த தட்டுல மின்கலனோட எதிர்மின் குறியில இருந்து வரக்கூடிய எதிர் மின்னூட்டம் -Qவும் உருவாகுது. இந்த தட்டுல +Q மின்னூட்டம் இருக்கிறதால நாம இந்த தட்டு முழுவதும் ப்ளஸ் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த தட்டு முழுவதும் நாம மைனஸ் குறியீடு, அதாவது எதிர்குறி போட்டுக்கலாம். இனி நாம இந்த 2 தட்டுகளுக்கும் இடையில உருவாகக்கூடிய மின்புல கோடுகளை வரைய ஆரம்பிக்கலாம். இந்த மின்புல கோடுகள் நேர்மின் துகள்ல தொடங்கி எதிர்மின் துகள்ல முடியுது. அது மட்டும் இல்லாம இந்த மின்புல கோடுகள் நமக்கு சீரான மின்புல கோடுகளா இருக்கும். அதாவது இந்த மின்புல கோடுகளை நாம ஒரே திசையிலையும் ஒரே இடைவெளி விட்டும் வரைஞ்சிக்கலாம். இந்த ஒவ்வொரு கோட்லையுமே +ல இருந்து மைனஸ்க்கு கண்டிப்பா அம்புக்குறி போடணும். அப்புறமா இதுதான் மின்புலம் E அப்படிங்கிறதையும் இங்க
எழுதிக்கலாம். இந்த படத்தில் இந்த மின்கலனை நாம் இங்கே வரையணுன்ற அவசியம் இல்லை, அதனால் நான் இதை அழிச்சிடுறேன். படத்துக்கும் கீழே ஏ, டி, அப்புறமா இ இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத எடுத்து எழுதிடலாம். ஏ தட்டுகளின் குறுக்குவெட்டு பரப்பளவு, டி தட்டுகளுக்கு இடையே உள்ள தொலைவு, அப்புறமா இ வெக்டார் சீரான மின்புலம். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். மொத்தமே 4 ஸ்டெப்பு தான். முதல்ல நாம் மின்புலம் இ கண்டுபிடிக்க போகிறோம். அப்புறமா மின்னூட்ட பரப்படர்த்தி சிக்மா கண்டுபிடிக்கணும். மூணாவதா மின்னழுத்த வேறுபாடு வி. கடைசியாக மின்தேக்கியின் மின்தேக்கு திறன் சி நமக்கு கிடைச்சிடும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இ கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம் இல்லையா? இந்த இ நமக்கு எங்கே இருந்து கிடைக்குதுன்னு பாருங்க. இதுதான் காஸ் விதியோட 3வது பயன்பாடு. இந்த பயன்பாட்டில் பார்த்தீங்கன்னா 2 தட்டுக்கள், முடிவிலா தட்டுக்கள் இருக்கு. இந்த 2 தட்டுக்களும் ஒன்றுக்கொன்று இணையாக இருக்குது. ஒரு தட்டில் நமக்கு நேர் மின்னூட்டமும் அடுத்த தட்டில் எதிர் மின்னூட்டமும் இருக்கு. இப்போ இந்த 2 தட்டுக்களையும் ஒரு சிறிய இடைவெளியில் பிரித்து வச்சிருக்காங்க. இப்போ இந்த 2 தட்டுகளுக்கும் இடையில உருவாகக்கூடிய மின் புலம் எவ்வளவுன்றத பாருங்க. இ சமம் சிக்மா பை எப்சிலான் நாட். இந்த சமன்பாட்டை நாம அப்படியே இங்க எடுத்துட்டு வந்து எழுதிக்கலாம். இதை நாம சமன்பாடு 1ன்னு எடுத்துக்கலாமா? இங்க இ அப்படிங்கிறது மின் புலம் அப்படின்னு உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அப்போ சிக்மானா என்னன்னு பாருங்க. நாம பயன்படுத்தின தட்டுகளோட மின்னூட்ட பரப்படர்த்தி. அப்புறமா எப்சிலான் நாட் அப்படிங்கிறது வெற்றிடத்தின் விடுதிறன். இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். அதாவது காஸ் விதியோட பயன்பாட்டில் இரு முடிவிலா இணைத்தட்டுகளுக்கிடையே உருவாகும் மின் புலத்தோட மதிப்பு தான் இ ஈக்குவல் டு சிக்மா பை எப்சிலான் நாட். ஆனால் இங்கே நாம் பயன்படுத்துகிற இணைத்தட்டுக்கள் முடிவிலா இணைத்தட்டுக்கள் கிடையாது. ஆனால் அங்கே கிடைச்ச அதே இ மதிப்பை தான் நாம் இங்கேயும் பயன்படுத்துகிறோம். அது ஏன்னு கேட்பீங்க. அது ஏன் அப்படின்னா, இந்த படத்தில் பாருங்க, இந்த தட்டுகளோட பரப்பு ரொம்ப ரொம்ப பெரியதாக இருக்கும். நாம் இங்கே வரைகிறப்ப தான் ரொம்ப சின்னதாக வரைஞ்சிருக்கிறோம். ஆனால் இந்த 2 தட்டுகளோட பரப்புமே ரொம்ப ரொம்ப பெரியதாக இருக்கும். தட்டுகளோட பரப்பை ஒப்பிடுறப்ப தொலைவு ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நாம் அந்த முடிவிலா இணைத்தட்டுகளை பயன்படுத்துகிறப்ப கிடைக்கக்கூடிய இ மதிப்பையே இந்த வரம்புக்குட்பட்ட அளவு கொண்ட மின்தேக்கிக்கும் பயன்படுத்தலான்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ நாம் ஃபஸ்ட்டு ஸ்டெப் இ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்ததாக என்ன கண்டுபிடிக்கணும்னு பாருங்க. சிக்மா, அதாவது மின்னூட்ட பரப்படர்த்தி. மின்னூட்ட பரப்படர்த்தி அப்படின்னா மின்னூட்டம் டிவைடட் பை பரப்பு தான். இனி இது எல்லாத்துக்கும் நாம் குறியீடு எழுதிக்கலாமா? மின்னூட்ட பரப்படர்த்தியோட குறியீடு சிக்மா, அப்புறமா மின்னூட்டத்துக்கு Q, பரப்புக்கு A. இதுதான் நமக்கு சமன்பாடு 2. நமக்கு இப்போ சிக்மாவோட மதிப்பு கிடைச்சிருச்சு. நாம ஏற்கனவே சமன்பாடு 1ல் என்ன கண்டுபிடிச்சிருந்தோன்னு பாருங்க. E சமம் சிக்மா பை எப்சிலான் நாட். அப்போ இந்த சமன்பாடு 1ல் இருக்கக்கூடிய இந்த சிக்மாக்கு பதில் சமன்பாடு 2ல் இருக்கக்கூடிய சிக்மாவை எடுத்துட்டு போய் போடலாம் இல்லையா? E சமம் சிக்மாக்கு பதில் அந்த மதிப்பை போட்டுக்கலாம். சிக்மாவோட மதிப்பு போட்டாச்சு. அப்புறமா இங்கே கீழே ஒரு எப்சிலான் நாட் இருக்குதுல்ல, அதை மறுபடியும் கீழே போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நாம் சமன்பாடு 2 சமன்பாடு 1ல் பிரதியிட்டாச்சு. இதுதான் நமக்கு சமன்பாடு 3. இப்போ நாம் ஈக்கு ஃபார்முலா எழுதிட்டோம். அப்புறமா சிக்மா கண்டுபிடிச்சி அந்த சிக்மாவோட வேல்யூவை மறுபடியும் ஈல சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்டெப்ஸில் பார்த்தீங்கன்னா ஈயும் கண்டுபிடிச்சாச்சு, சிக்மாவும் கண்டுபிடிச்சாச்சு. அந்த சிக்மாவை எடுத்துகிட்டு போய் ஈலையும் நம்ம பிரதியிட்டாச்சு இல்லையா? அடுத்தது 3வது என்ன ஸ்டெப் இருக்கு பாருங்க, வி, அதாவது மின்னழுத்த வேறுபாடு. தட்டுகளுக்கு இடையேயான மின்னழுத்த வேறுபாட்டுக்கும் நாம் ஏற்கனவே ஒரு வாய்ப்பாடு படிச்சிருக்கிறோம். அந்த வாய்ப்பாட்டை இங்கே அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இந்த வாய்ப்பாடு தான் பார்த்தீங்கன்னா மின்னழுத்த வேறுபாட்டுக்கும் மின் புலத்துக்கும் இடையே உள்ள தொடர்புக்கான வாய்ப்பாடு. இப்போ இந்த வாய்ப்பாட்டை நான் சமன்பாடு 4ன்னு எடுத்துக்கிறேன். சரி, இப்போ நமக்கு வீக்கான வாய்ப்பாடு கிடைச்சிருச்சு. இனி என்ன பண்ணலான்னு பாருங்க.
இந்த வாய்ப்பாட்டில் நமக்கு ஈ இருக்குது இல்லையா, ஈ அப்படிங்கிறது மின்புலம். இந்த மின்புலத்துக்கான வாய்ப்பாடு ஏற்கனவே நாம் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க. சமன்பாடு 3ல் இருக்குது. E சமம் Q டிவைடட் பை A எப்சிலான் நாட். அப்போ அந்த ஈயோட மதிப்பை அப்படியே எடுத்துட்டு வந்து இந்த சமன்பாட்டில் போட்டுடலாமா? இந்த ஈயோட மதிப்பை இந்த இடத்துல பிரதியிடுறப்ப நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க. இப்போ நான் இந்த ஈயோட மதிப்பை அப்படியே இங்கே எடுத்து எழுதியாச்சு. அப்புறமா இந்த டியை நான் இங்கே போட்டுடுறேன். அவ்வளோதான். இதை நாம் சமன்பாடு 5ன்னு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நாம் ஈ கண்டுபிடிச்சாச்சு, சிக்மா கண்டுபிடிச்சாச்சு, அப்புறமா வியும் கண்டுபிடிச்சாச்சு. கடைசியாக நாம் என்ன கண்டுபிடிக்கணும் பாருங்க, சி, அதாவது மின்தேக்கியின் மின்தேக்கு திறன் தான் கண்டுபிடிக்கணும். மின்தேக்கியின் மின்தேக்கு திறனுக்கான வாய்ப்பாடு நாம் ஃபஸ்ட்டே பார்த்தோம் இல்லையா, சி சமம் Q பை வி. இந்த வாய்ப்பாட்டை நாம் இப்போ அங்கே எடுத்துகிட்டு போய் எழுதிக்கலாமா? இனி இந்த வாய்ப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த விக்கு பதில் நாம் ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா வியோட மதிப்பு, அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே பிரதியிட்டோம் அப்படின்னா நமக்கு சியோட புது மதிப்பு கிடைச்சிடும். அதாவது 2 இணையான தட்டுகளுக்கு இடையில ஒரு மின் கலனை இணைச்சி அதில் இருந்து வரக்கூடிய மின்னழுத்த வேறுபாட்டோட மதிப்பை கண்டுபிடிக்கிறோம். அந்த வி மதிப்பை எடுத்துட்டு வந்து இந்த சமன்பாட்டில் நாம் பிரதியிட்டு நமக்கு கிடைக்கக்கூடிய மின்தேக்கு திறன் எவ்வளவு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். சி சமம் Q டிவைடட் பை இந்த வியோட மதிப்பை நான் இங்கே போட்டிருக்கிறேன். வி மதிப்பை நாம் பிராக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கலாம். சரி, இனி அடுத்த ஸ்டெப் எப்படி எழுதலாம் பாருங்க. இந்த Qக்கு கீழே 1 இருக்கதா அர்த்தம் இல்லையா, அப்போ இந்த Qவை நாம் அப்படியே போட்டுக்கலாம். அப்புறமா பெருக்கல் போட்டு கீழே இருக்குது இல்லையா இந்த மதிப்பை நாம் தலைகீழாக எழுதணும். அவ்வளவுதான். இனி நாம் எதையெல்லாம் கேன்சல் பண்ணலான்னு பாருங்க. இங்கே மேலே ஒரு Q இருக்குது, கீழே ஒரு Q இருக்குது இல்லையா, இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். அப்புறமா மீதி நமக்கு என்ன இருக்குமோ அதை இங்கே எடுத்து எழுதுங்க. சி சமம் ஏ எப்சிலான் நாட் டிவைடட் பை டின்னு நமக்கு கிடைக்கும். இந்த இடத்துல இந்த எப்சிலான் நாட் அப்படிங்கிறது நமக்கு மாறிலி இல்லையா, அந்த மாறிலியை நாம் எழுதிக்கலாம். அப்போ நமக்கு சி சமம் எப்சிலான் நாட் ஏ டிவைடட் பை டின்னு கிடைக்கும். இப்போ இந்த சமன்பாட்டை நாம் விகித குறியீடு போட்டு எழுதலாம். அதாவது ப்ரொபோர்ஷனாலிட்டி சிம்பிள் போட்டு எழுத போகிறோம். அப்படி எழுதணும்னா நமக்கு சமமும் போயிடும், அந்த மாறிலியும் போயிடும். சி ப்ரொபோர்ஷனல் டு ஏ பை டி. இப்போ இந்த சமன்பாட்டை நாம் எப்படி எழுதலான்னு பாருங்க. சி ப்ரொபோர்ஷனல் டு ஏன்னு எழுதலாம். இந்த ஏயை விட்டுட்டு சி ப்ரொபோர்ஷனல் டு 1 பை டின்னு எழுதலாம். சரி, இப்போ இந்த ரெண்டையும் வச்சு நாம் இங்கே 2 பாயிண்ட் எழுத முடியும். அது என்னன்றதை பார்க்கலாம். இப்போ நமக்கு வலது பக்கத்தில் எது மேலே இருக்கோ அது சிக்கு நேர் தகவலை இருக்குதுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி நமக்கு வலது பக்கத்தில் எது கீழே இருக்கோ அது சிக்கு எதிர் தகவலை இருக்குதுன்னு சொல்லுவோம். இப்போ பாருங்க, இந்த மின்தேக்கு திறன் தட்டோட குறுக்குவெட்டு பரப்பளவிற்கு எப்படி இருக்கு, நேர் தகவில் உள்ளது. அப்புறமா அதே மின்தேக்கு திறன் இரு தட்டுகளுக்கு இடையே உள்ள தொலைவிற்கு எதிர்த்தகவில் உள்ளது. சரி, இப்போ நாம வாய்ப்பாட்டை வச்சு 2 பாயிண்ட் சொல்லிட்டோம் இல்லையா. இனி இந்த மின்தேக்கு திறன் எப்போ எல்லாம் அதிகரிக்கும் அப்படிங்கிறது 2 பாயிண்ட் சொல்லி முடிச்சுக்கலாம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்டை பாருங்க, சி ப்ரொபோர்ஷனல் டு ஏ. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? சியும் ஏயும் நமக்கு நேர்த்தகவில் இருக்குது. நேர்த்தகவு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ ஏ அதிகரிச்சது அப்படின்னா சியும் அதிகரிக்கும், ஏ கம்மியாச்சு அப்படின்னா சியும் கம்மியாகும். அதுதான் நமக்கு நேர்த்தகவு. அதாவது ஏ அப்படிங்கிறது நமக்கு தட்டோட பரப்பளவு இல்லையா. அப்போ நாம் பயன்படுத்துகிற அந்த தட்டோட பரப்பளவு அதிகரிச்சுது அப்படின்னா கண்டிப்பாக மின்தேக்கு திறனும் அதிகரிக்கும் அப்படின்றாங்க. அது எப்படின்றத பாருங்க. தட்டோட பரப்பளவு அதிகரிக்க அதிகரிக்க அதில் உருவாகக்கூடிய அந்த மின் துகள்கள், அதாவது மின்னூட்டங்களோட எண்ணிக்கையும் நமக்கு அதிகரிக்கும் இல்லையா. அப்போ மின்னூட்டங்கள் அதிகரிக்க அதிகரிக்க
நமக்கு மின்தேக்கு திறன் கண்டிப்பாக அதிகரிக்கும். அப்போது பரப்பளவு அதிகரிச்சுது அப்படின்னா மின் துகள்கள் அதிகரிக்கும். அதனால் நமக்கு மின்தேக்கு திறன் அதிகரிக்கும். அடுத்தது 2வது பாயிண்டை பாருங்க. C ப்ரொபோர்ஷனல் டு 1/D. அதாவது சியும் டியும் இங்கே எதிர்விகித தொடர்பில் இருக்குது. அதை நம்ம எப்படி சொல்லலாம் பாருங்க. தொலைவு அதிகரிச்சது அப்படின்னா மின்தேக்கு திறன் குறையும். தொலைவு குறைஞ்சது அப்படின்னா மின்தேக்கு திறன் அதிகரிக்கும். அதுதான் எதிர்விகித தொடர்புன்னு சொல்கிறோம். இப்போ நமக்கு இந்த தட்டுகளுக்கு இடையில இருக்கக்கூடிய தொலைவு குறைஞ்சது அப்படின்னா மின்னழுத்த வேறுபாடும் கண்டிப்பாக குறைஞ்சிரும். அப்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த மின்தேக்கு திறன் அதிகரிக்க ஆரம்பிச்சிரும்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். இப்போ நாம் இந்த 2 வழிகளாலையும் மின்தேக்கு திறனை அதிகரிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியாச்சு. இப்போ ஃபஸ்ட்லேருந்து ஒரு தடவை நாம் என்னெல்லாம் எழுதணுன்றதை பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நாம் படம் வரைஞ்சிக்கலாம். அப்புறமா ADEன்னா என்னன்றதை எடுத்து எழுதுகிறோம். அதுக்கப்புறமா E கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் சிக்மா கண்டுபிடிச்சி அதை ஈல பிரதியிடுறோம். அப்புறமா மின்னழுத்த வேறுபாடு கண்டுபிடிக்கிறோம். அடுத்ததா மின்தேக்கு திறனோட வாய்ப்பாடை எழுதி அதில் வியோட மதிப்பை பிரதியிடுறோம். கடைசியாக கிடைச்ச வாய்ப்பாட்டை நாம் ப்ரொபோர்ஷனாலிட்டி சிம்பல் போட்டு எழுதுகிறோம். அதில் இருந்து நாம் 2 பகுப்பாய்வை எழுதி இந்த கொஸ்டினை முடிச்சுக்கலாம். தேங்க்யூ.